வணக்கம் நண்பர்களே. பொதுவாக இப்போ இருக்க காலகட்டத்தில் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் ஏன் 4-5 வருடங்கள் கூட தொடர்ந்து நாங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆனால் இன்னும் பேபி ஃபார்ம் ஆகலை அப்படின்னு சொல்கிற தம்பதிகளோட எண்ணிக்கை இந்த காலகட்டத்தில் ரொம்ப அதிகமாகிக்கிட்டே இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எந்த நாளில் கரெக்டாக உடலுறவில் இருந்தாங்க அப்படின்னா பேபி ஃபார்ம் ஆகும், என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தேசிய சுகாதார சேவை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு தம்பதி இருக்காங்க, ஒரு ஆரோக்கியமான தம்பதி இருக்காங்க அப்படின்னா அவங்க 2 அல்லது 3 நாட்களுக்கு ஒரு முறை செக்ஷுவல் ஆக்டில் இருந்தாங்க அப்படின்னாலே கண்டிப்பாக 1 வருஷத்துக்குள்ளே அவங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னாலும் அவங்க நல்ல ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி 2 நாளைக்கு ஒருக்க 3 நாளைக்கு ஒரு தடவை அந்த இடைவெளியில் தொடர்ந்து செக்ஷுவல் ஆக்டில் இருந்தாங்க அப்படின்னா பேபி ஃபார்ம் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அந்த தம்பதிகளில் அந்த பெண்ணுடைய மாதவிடாய் சுழற்சி இருக்கு இல்லையா, அதை முக்கியமாக கவனிக்கணும். ஏன் அப்படின்னா மாதவிடாய் சுழற்சி அப்போ தான் உங்களுக்கு கருமுட்டை வெளியாகும். மாதவிடாய் சுழற்சி முடிஞ்சதுலேருந்து கருமுட்டை வெளியாகும். அந்த கருமுட்டை என்னைக்கு வெளியாகுதோ அப்போ உடலுறவு இணைந்தாங்க அப்படின்னா தான் கருமுட்டை இது ரெண்டும் இணைந்து கரு உருவாகும். ஒரு நாள் இன்னைக்கு அந்த பெண்ணுக்கு கருமுட்டை வெளியாகுது, இன்னைக்கு அவங்க உடலுறவில் இருக்காங்க அப்படின்னா உடனே கரு உருவாகிடுமா அப்படின்னா கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பெண்ணுக்கு இப்போ நார்மலான ரொட்டீன் மாதவிடாய் சுழற்சி அப்படின்னா 28 நாள் 30 நாளுக்கு ஒரு தடவை அப்படின்னா அவங்களுக்கு என்றைக்கு மென்சஸ் வந்ததோ அதுலேருந்து 14ஆவது நாள் கருமுட்டை வெளியாகும். இந்த வெளியாகிற கருமுட்டை 24 மணி நேரத்துலேருந்து 48 மணி நேரம் வரையுமே இருக்கும். அந்த டைமில் விந்தணுக்கு அதோட இணையணும். ஒரு விந்தணு ஒரு பெண்ணுடைய உடம்புக்குள்ளே போனதுலேருந்து 6லேருந்து 7 நாட்கள் வரையுமே அதோட வாழ்நாள் இருக்கும். அதனால இப்போ அவங்களுக்கு 14ஆவது நாள் கருமுட்டை வெளியாகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடியில் இருந்த மென்சஸ் வந்ததுலேருந்தே 10 நாட்கள்லேருந்து 20 நாட்களுக்குள்ள அவங்க உடலுறவில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கருத்தரிக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஒரு தடவை ஆக்டில் இருந்தாங்க அப்படின்னாலே கரு உருவாகிடுமா அப்படின்னா கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த அண்டானு விந்தணு இது ரெண்டுமே இணைந்ததுக்கு அப்புறம் அந்த கரு தரிக்கிறதுக்கு உடலுறவுக்கு அப்புறம் கரு தரிக்க 2லிருந்து 3 வாரங்கள் தேவைப்படுது. அந்த 2 அண்டானவும் விந்தணுவும் இணையணும், இணைந்து செல்களாக மாறணும். செல்கள் மல்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 செல்கள் 4 செல்கள் 6 செல்கள் அப்படின்னு சொல்லிட்டு செல்களாக மாறி அந்த கருக்குழாய் இருக்கு இல்லையா, அங்கே தான் உருவாகும் கரு. அங்கேருந்து கருப்பைக்கு அந்த கரு நகர்ந்து வர்றது தான் இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பீரியட்ஸ் வர்ற டேட்டில் பீரியட்ஸ் வராமல் ஒரு சின்ன ட்ராப் மட்டும் அவங்களுக்கு பிளட் வெளியே வரும். அதுதான் இம்ப்ளான்டேஷன் ஃபீடிங், அது கருப்பதித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நடக்கிறதுக்கு 2லிருந்து 3 வாரங்கள் ஆகும். ஆனால் இது நடக்கணும் அப்படின்னா ரொம்ப முக்கியமானது அவங்களுக்கு என்னைக்கு கருமுட்டை வெளியாகுதோ அந்த டைமில் உடலுறவில் இருக்குது. இது எல்லாருக்கும் கரெக்டாக அவங்களால கால்குலேட் பண்ண முடியாது. ஒரு சில டைம் அவங்களோட உடம்பு கண்டிஷன் இதனால கூட மாறும். ஃபுட் எடுத்துக்கிறத பொறுத்து, இல்லை ட்ராவலில் இருந்தாங்க அப்படின்னா ஒரு சில சேஞ்சஸ்னால மாறும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களோட பீரியட் ஸ்டேட் என்னைக்குன்னு பார்க்கணும். அதுலேருந்து 10ஆவது நாள்லேருந்து 22 நாட்களுக்குள்ளே உடலுறவில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகமாக இருக்குது. அதனால் நல்ல ஃபுட் எடுத்துக்கிட்டு இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு ஆக்டில் இருந்துட்டோம் பேபி வந்துடும் அப்படின்னு சொல்லி உடனே செக் பண்ணாதீங்க. நீங்கள் ஆக்டில் இருந்ததுக்கப்புறம் 2லிருந்து 3 வாரங்கள் ஆகும் கரு கருப்பதித்தல் நடந்து உங்களுக்கு கிட் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்கு. அதனால் நல்ல ஃபுட் எடுத்துக்கிட்டு உங்களுடைய அந்த மென்சஸ் டேட்டை கால்குலேட் பண்ணி கரெக்டான டேட்டில் செக்ஷுவல் ஆக்டில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கருத்தரித்தல் நடக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். இந்த வீடியோ ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.